வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் யூடியூப் சேனல்ல இருந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயமா கேட்க வேண்டியது இருக்கு. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். வணக்கம், என் பேர் புல்டன் ஜெசின், தூத்துக்குடி. அதிமுக பணியாற்றிட்டு இருக்கேன். 3 பதவியில் வச்சு போய்கிட்டு இருக்கேன். நம்ம சமூகத்தை சார்ந்து போய்கிட்டு இருக்கேன். சார், கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தீங்க. அதுல என்னன்னா, ஒரு அமைப்பை சார்ந்தவங்க போலியாக லெட்டர் பேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தெரிவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு பதில் கொடுத்திருந்தீங்க. அதோடைய விளக்கங்கள் முழுமையா சொல்லுங்க. அதாவது சார், இப்போ தூத்துக்குடி பாத்தீங்கன்னா மருத சமுதாயத்தில இருந்து எல்லா கட்சியிலையுமே இந்த சமுதாயத்திலிருந்து பயணிக்கும். மூத்தவர், இளையவர் எல்லாரும் பயணிக்கும். எல்லாருமே அப்பா, அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் சொந்த பந்தங்கள் தான் பயணிக்கணும். கட்சி சார்புங்கிறது வேற அரசியல், ஆனா சமுதாய கோட்பாடுங்கிறது வேற. இப்போ நான் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு போட்ட பதிவின் காரணம் என்ன, என்னோட மனக்குமுறல் என்னன்னா, ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வளர்ந்து வரோம்னா அந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. அதுல அடிமட்டத்திலிருந்து வளர்றது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது அந்த அறிவியல் ரீதியா உணர்வுக்கு தான் தெரியும். அரசியல் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழல்ல கடுமையான அரசியல் காலகட்டத்தில் அதுல செலவு பண்ணி வளர்ந்து ஒரு அங்கீகாரத்தை உட்கார்றதுக்குல நாங்க படுற பாடு, எங்களுடைய வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க சமூகத்தினுடைய விளைவுகள் எங்க சமூகத்தில் பிக்கப் பண்ணி விடுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு அதிமுக நான் பயணிக்கேன், திமுக நண்பர்கள் என் மச்சனமார்கள் எல்லாமே பயணிக்காங்க. அதே மாதிரி டிவிக்களை நம்ம தம்பி பயணிக்கா, அதே மாதிரி நம்ம தங்கச்சி உறுப்புல பயணிக்கி எல்லாம் பயணிக்கும். இப்போ இடைக்காலத்துல அஜிதாக்கள் டிவிகே கட்சி சார்ந்தவ, அது பரதர் சமுதாயத்தில் பெண்ணு. அந்த பெண்ணை என்ன செஞ்சுட்டா, வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. அவங்க கட்சியில அவங்க கொடுக்காங்க, நான் வேணாலும் கிட்டலாம் எங்க கட்சியில, அது வேற, அது அரசியல். அவ கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டா. நீங்க என்ன குற்றம் கொண்டு வரீங்க? அந்த பரதநலச்சங்களுடைய லெட்டர் பேட அஜிதா தயாரிச்சு அவ லெட்டரை எழுதி அவ கையெழுத்து பொய் கையெழுத்து போட்டு கொண்டு போய் முஸ்லி ஆனந்த் பொதுச்செயலாளர் கொடுத்துட்டா அப்படிங்கறது குற்றம் சாட்டி தலைமையில இருந்து போன் பண்ணாங்க. நீங்க இப்படி கொடுத்தீங்களா? இல்ல, நாங்க கொடுக்கல. அப்ப நாங்க உடனே டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க, ஒருத்தி தவறு செஞ்சிருக்கான்னு சொல்றீங்களா? நீ நல்ல யோக்கியனா இருந்தா, அந்த சமூக பெண் மேல உனக்கு அக்கறையா இருந்தா, எங்க மேல உனக்கு அக்கறையா இருந்தா நினைச்சிருக்கணும். அந்த பொண்ணை வர சொல்லி, உன் மேல இப்படி ஒரு அவதூறு வழக்கு சொல்றாங்க, உங்க கட்சியில இருந்து பேசினாங்க, இப்படி நடந்தது உண்மையா இல்லையாமா அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, நீ சமூக அக்கறை உள்ள ஆள். நீ வேற யாருடைய கையாளா இருந்துட்டு, ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தில் இருந்துட்டு மிகப்பெரிய பேரம் பேசிட்டு அவங்களுக்கு கைகுலியா அவளுக்கு சீட்டு கிடைச்சா இவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் உருவாக்கின உடனே ஒன்ன பூனைக்கு கண்ணை கட்டினா உலகமே இருட்டான் அப்படின்னு சொல்லி நீ சிந்திக்காம நீ பேசுற. இப்ப நான் சொல்றேன், உன் கனவுல கூட அந்த விஷயம் நடக்க, யாருடைய வளர்ச்சியை யாரும் நினைச்ச முடியாது, நிப்பாட்ட முடியாது. இதான் என்னுடைய விளக்கத்துக்காக தான் அந்த வீடியோ கொடுக்க முடியாது. ஒரு பரதர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரை ஒரு அதிமுக, ஒரு திமுக, ஒரு தாவேகா மற்றும் ஏனைய கட்சிகள்ல பொறுப்புகளுக்கு வரணும்னு சொன்னா பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுதுங்கிற ஒரு இதை தான் நீங்க இப்ப தெரியப்படுத்துறீங்க. என்ன காரணம்னா, இப்ப தாவேக்கான்னு சொல்லி ஒரு பெண் இன்னைக்கு களம் இறங்க போறாங்க வேட்பாளராக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மீது நிறைய அவதூறுகள் உள்ள படிப்படியா அவங்கள இந்த லெட்டர் பேட் அது இதுன்னு நிறைய பிரச்சனை சொல்லும் போது, அப்ப திமுக, அதிமுக போன்ற முக்கிய கட்சிகள்ல இதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருக்கோ, மேயர் வேட்பாளருக்கோ, எம்பி வேட்பாளருக்கோ நீங்கள் களமிறக்க உங்களது சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்தாங்கன்னா இது போன்ற இன்னும் எவ்வளவு குளறுபடிகள் வருமோ என்று நீங்க யூகிக்கீங்கன்னு சொல்றீங்க. இது விஷயமா நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அதாவது நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். இப்ப நான் இந்த தருணத்தில் என்ன சொல்றேன்னா, நான் அதிமுக பயணம் பண்றேன். நான் பயணம் பண்றேன். உள்கட்சி உள்ளாட்சி தேர்தல் இருக்கேன், 2 இடத்துல வந்திருக்கேன், அங்கீகாரம் வாங்கியிருக்கேன், டெபாசிட் எடுத்திருக்கேன். என்னுடைய ஒரு போக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற குலத்தோழியே போயிட்டு இருக்கோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, அடுத்து புரட்சித்தலைவர் எடப்பாடி வழியில, தூத்துக்குள்ள சீனாத்தனா செல்லப்பாண்டியன் அவர்கள் வழியில நம்ம நினைச்சிடும் களப்பணி ஆட்டி போயிட்டு இருக்கோம், சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், டிவிகா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், அவங்களுடைய சமூகத்திலிருந்து ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் அரசியல் வளர்ந்து வந்தா உங்களால உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. யார்கிட்டயாட்டி உடனே இருந்துகிட்டு பேரம் பேசி பணத்தை பெற்றுக்கிட்டு அவங்கள பொய்யான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி நீங்க அதுல நலம் பெறலாம்
பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சீங்கன்னா உண்மை லேட்டா ஜெயிக்கும். ஆனா கண்டிப்பா உண்மை மட்டும் தான் ஜெயிக்கும் பிரதர். வணக்கம். நாளைக்கு தூத்துக்குடியில பரதர் நல சங்கம் சார்பாக பல்வேறு அமைப்புகள், பரதர் நல அமைப்புகள் நிறைய இருக்காங்க. அது சார்பாக ஒரு பெரிய கூட்டங்கள் போடாதாகவும் சொல்லியிருக்காங்க. இது யாரு குறித்து விவாதிக்க போறாங்கிற கருத்துக்கள் இப்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் தெரிவிங்க. பிரதர் வணக்கம் பிரதர். அதாவது என்னன்னா பிரதர், இது முழுசா யோசிக்காமலே நீங்க சொல்லிடலாம். என்னன்னா இவ்வளவு வருஷமா அரசியல் எலெக்ஷன் நடக்குது. ஆனா என்னைக்குமே ஆளுகின்ற அமைச்சரோ மற்ற எதிர்கட்சியில் உள்ள எம்எல்ஏ கேண்டிடேட்டோ 2 பேருக்கு தான் போட்டின்னு களத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. அவளை நீங்களே பெரிய ஆளாக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கட்சியில் உள்ள வேட்பாளர் வாங்கி நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அதிமுக சீட்ல யார் கூட பயணிக்கணுமோ அவங்க கூட வேலையை பார்ப்பேன். அவ டிவிக்கில் யாருக்கிட்டையும் அவ வேலையை பார்த்து போறான். நீங்க சமூக சார்ந்த மீட்டிங் போட்டு அவ தப்பானவங்க குற்றம் சாட்டாக்கு மீட்டிங் போறாங்க. இப்ப சொல்றேன் பிரதர், நான் பரதர் குல சமுதாயத்தில் பிறந்தனால நான் சொல்றேன், ஒவ்வொரு பரதர் குல உண்மையான அன்பு தொண்டனுக்கு என்னுடைய கோரிக்கை என்ன சொல்றேன்னா, நாளைக்கு நடைபெற இருக்கிற பரதநல சங்க கூட்ட அமைப்புல நடத்துற விவாதத்துல உண்மையான பரத சொந்தங்கள் யாரும் கலந்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவளுக்கு இந்த பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு என்னுடைய பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலையில நாளைக்கு இவளுக்கு நடந்தது கேட்க ஆள் இல்லாம போயிட்டுனா, நாளைக்கு எனக்கே ஒரு கால சூழ்நிலையில அரசியல் அங்கீகரிக்கும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் வரும். இப்பவுமே இந்த வைரஸ் கிருமி நம்ம எடுக்கலன்னு நீங்க சமுதாயத்தில் நாளைக்கு இது நம்ம சமுதாயத்தை அழிச்சிரும். இதான் என்னுடைய பதிலா இருக்கும் தலைவரே. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பரதர் நலக அதாவது மீனவ மக்கள், அதாவது பரதரோட மக்கள் இன்னைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய பல தொகுதி, இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல தொகுதியை வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடியதுல அவங்க அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்திருக்காங்க. தூத்துக்குடியில தொகுதியை பொறுத்தவரை அது சொல்லவே வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த பரதர் நல மக்களுக்கு எதுக்காக முக்கிய கட்சிகள்ல இருந்து அந்த உரிய அரசு பதவிகளோ ஒரு கட்சி பொறுப்புல முக்கியமோ கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா நீங்க தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய நபர். என்ன காரணத்துக்காக தயங்குறாங்க? சரி, அந்த உரிமை பெறுவதற்கு உங்களுடைய சமூகத்தில் சேர்ந்தவங்க ஏன் ஒற்றுமையாக வர யோசிக்காங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். இந்த தருணத்தில் கேட்க வேண்டிய கேள்வி கரெக்டா கேட்டிருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி அது பேஸ்மெண்டா உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்ப எங்க சமுதாயத்தில் ஏன் அந்த இடம் பெற முடியல அப்படின்னா, 96 பாத்தீங்கன்னா பிணர்வு செய்யா இருந்தாங்க, மிகப்பெரிய ஆதரவு இருந்துச்சு. அது அறிவியல் ரீதியா எங்களை சிந்திக்க முடியாதனால அதுல தோல்வி அடைஞ்சோம். இப்போ அறிவியல் ரீதியா மீனவ மக்கள் பரவ சமூகம் எல்லாமே விழிப்புணர்ச்சி. இந்த சூழல்ல எங்களுக்குள்ள அங்கீகாரத்தை ஈஸியாக எங்களுக்கு பெற முடியும். இன்னைக்கு மீனவ சமுதாய ஓட்டு இல்லாம யாரும் வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. இது உறுதி, 100க்கு 100 உறுதி. அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சில வைரஸ், ஆன்டி வைரஸ் கையில வச்சுட்டு பரதர் சமுதாயத்துல, பரதர் குல சங்கங்கள்ல ஆன்டி வைரஸ் கையில வச்சுக்கிட்டு அவங்க ஆபரேட் பண்றாங்க. இந்த 10 பேரை கையில வச்சுக்கிட்டோம்னா பரதர் சமுதாயம் 96 கிடையாது, இது 2026 மக்களே. பரதர் சமுதாயம், மீனவ சமுதாயம் அறிவியல்லையும் ஞானத்திலையும் ரொம்ப தெளிவு. பரதர் நிலத்தில் உள்ள இளைஞரணி பசங்களும் மிக மிக தெளிவு. எந்த பரதர் குலத்தில் உள்ள பையனும் தவறான செயலுக்கோ தவறான ஒரு இதுக்கோ போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான் பரதத்துக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்முடைய வாழ்வியல் அறிவியல் வளரணும்னா நம்ம குரலை சட்டமன்றத்தில் எழுப்புறதுக்கு பரதர் சமுதாயம், மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேணும். அப்படிங்கறதுதான் உறுதியான ஒரு ரிப்போர்ட்டா இருக்கு தலைவர். இதுவரை தமிழ்நாடு அரசியல் யூடியூப் சேனலுக்கு சிறப்பாக பதிலளித்து சிறப்பித்த புல்டன் ஜசீன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் தலைவரே.